முதல் நாளே இவ்வளோ பரபரப்பா சண்டைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. முனியம்மா வந்து முதல் நாளே எல்லாரையும் கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் இல்லாம பார்க்குற நம்மளையும் வந்து இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து நடந்தது. ஸோ முதல் நாளே எலிமினேஷனும் வந்து இருந்தது. ஸோ செலக்ஷனும் வந்து இருந்தது. ஸோ இது எல்லாமே பிக் பாஸ் காமன் மேன்ல எபிசோட் நம்பர் 1 வந்து வெளியாயிடுச்சு. ஸோ அதில என்னென்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூவை குயிக்கா வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த அந்த ஒரு பிக் பாஸ் காமன் மேன் பற்றி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஒரு வாய்ஸ் ஓவரில் வந்து வருது. ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்தது. ஸோ நாங்கள் வீடியோ கால் மூலமாகவும் ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சும் வந்து இப்போ டாப் 50 கண்டஸ்டன்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்ட வெளியில் வந்து சேரை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் லெட்டர் வருது. அந்த டாஸ்க் லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாரையும் நிற்க வச்சு படிக்கும்போது டோட்டலாக இந்த இடத்துல வந்து 2 பஸ் வந்து நிற்க போகுது. அந்த பஸ்ஸில் 36 சீட்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆரன் அடித்த உடனே அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் ஓடி போய் ஏறி உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த பஸ் வந்து ரெண்டுமே நிற்கிது. அப்போ அந்த பஸ்ஸில் வந்து ஏறி உட்காரும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ஸோ அங்கே செருப்பெல்லாம் ஒரு பக்கம் போகுது, கீழே விழுகிறாங்க, கையில் விழுந்து ரத்தம் வருது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ அதில் போய் உள்ளே உட்காந்துடுறாங்க. உள்ளே போய் உட்காரும் போது வந்து பல பேருக்கு வந்து பிரச்சனைகள் நடக்குது அந்த சீட் பிடிக்கிறதுல. சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது நெக்ஸ்ட்டு ஒரு ஆரன் அடிக்கும். அந்த ஆரன் அடிக்கும் போது அந்த பஸ்ஸில் இருந்து அவங்க இறங்கலாம். ஸோ அது வரையும் அந்த பஸ்க்குள்ளே தான் வந்து இருக்கணும். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா 50 பேரும் பஸ்க்குள்ளே வந்து ஏறிடுறாங்க. 2 பஸ் இருக்குது. ஸோ 2 பஸ்ஸில் ஏறிடுறாங்க. ஒரு சில பேர் நின்றுட்டுருக்காங்க. 36 பேர் வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ அந்த ஒரு பஸ் வந்து ஒரு குடோனுக்கு வந்து போகுது. அங்கே வந்து உள்ளே போய் 2 மணி நேரம் அந்த பஸ்ஸை வந்து அந்த இடத்துல வந்து உள்ளே நிற்க வச்சு கம்ப்ளீட்டாக பஸ் லைட் தவிர எதுவுமே வந்து இல்லை. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேர்க்குது. ஒரு மாதிரி லிட்ரலாக வந்து ரொம்ப சஃபர் பண்ணுறாங்களே அப்படின்ற ஃபீல் வர அளவுக்கு நம்மளுக்கே வந்து அதை பார்க்கும்போது வந்து இருக்குது. பட் அதையும் தாண்டி யாருமே அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறங்காமல் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆரன் அடிக்குது. அதுக்கப்புறம் எல்லாருமே கீழே இறங்கி படுக்கிறாங்க, விழுகிறாங்க. ஒரு மாதிரி டஃப்பான ஒரு டாஸ்க்காக தான் வந்து இது நம்மளாலே பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி உண்மையிலேயே என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வந்து நான் கஷ்டப்பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து ஃபீல் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா டாஸ்க் நம்பர் 2. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாரையும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய சேர்ஸ் வந்து இருக்குது. சேர்ஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஒரு டோக்கன் நம்பர் தான் இந்த கேம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆக போகுதுன்னு சொல்லிடுறாங்க. பட் மொத்தம் 45 சேர் மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ பஸர் அடிக்கும்போது அவங்க டக்குன்னு அந்த பிளைண்ட் ஃபோல்டை வந்து கலட்டி அந்த சேர் எந்த சேர் வேணுமோ அதில் போய் அவங்க வந்து உட்காரலாம். அந்த சேர் கீழே வந்து அவங்களுக்கு பேட்ச் நம்பர் வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து லிட்டரலாக வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் தலை மேலே போய் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து சேரை வந்து உடச்சி 2 பக்கமாக வந்து பிரித்து நான் தான் உட்காந்தேன் அப்படின்னு சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்வின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேரை வந்து பயங்கரமாக ஒரு சண்டை போட்டு இழுத்து இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேருக்கு மட்டும் வந்து சேரில் இல்லை. அதில் வந்து நம்ம முனியம்மாவும் வந்து ஒருத்தங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம முனியம்மாவை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்து அவங்களோட இன்ட்ரோலாம் வந்து நடக்குது. எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயா டக்குன்னு வந்து அந்த டாஸ்க் நடக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூப்பிடுறாங்க. அவங்கள வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போன உடனே மாயா வந்து யாருக்கு 5 பேருக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ 5 பேர் வந்து நிற்கிறாங்க. சரி, நீங்கள் அவ்வளோதான், எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து மாயா கிட்ட வந்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ட்வின்ஸ் வந்து ஒருத்தர் 6ஆம் நம்பர் இருப்பார். ஸோ 6ஆம் நம்பருக்கும் ஒரு பொண்ணுக்கும் சண்டை வந்தது. அது மாதிரி எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து அவங்க 2 பேருக்கூடயும் வந்து பேசி மாயா ட்ரிகர் ஆகிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அங்கே நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து மாயா வந்து ஒரு நம்பர் 6 and 21 ட்வின்ஸ் வச்சுருக்காங்க. 21 வாங்கி இந்த பொண்ணுக்கிட்ட வந்து இந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கல, நான் அவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா முனியம்மா கிட்ட வந்து வராங்க. ஸோ முனியம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அதுதானே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கிடைக்குது. சரி, இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 21ஆம் நம்பரை வந்து கொடுத்துட்றாங்க. அவங்களும் வந்து ஒரு மாதிரி எமோஷன் ஆகி ஹாப்பியாக போய் உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாங்க, என்னை சாபம் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து வார்த்தையை விட்டு அது வந்து ஒரு ஹீட்டடான ஒரு கான்வர்சேஷனாக மாறி அதுக்கப்புறம் யார் ஆசீர்வாதம் கேட்டாங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்க சொல்லி இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. அதுக்கப்புறம் சரி, நீங்கள் 5 பேர் எலிமினேட்டர், நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு வாங்க வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாயா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பாய் சொல்லிடுறாங்க. அப்புறம் மாயா திரும்பவும் வராங்க. அப்போ வந்து மாயா வந்து சரி,
நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும்ல அப்படின்னும்போது டக்குன்னு அவங்க பாக்கெட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், அந்த விட்டு போன நம்பர்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல சும்மா ஒரு கேம் விளையாடிருக்காங்க. ஸோ அந்த 50 பேருக்கு ஜஸ்ட் ஒரு டாஸ்க் டெஸ்ட் மாதிரி தான். ஸோ இந்த 50 பேருமே வந்து செலக்டட். அந்த 5 பேர் வீட்டுக்கு போக மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து டாஸ்க் நம்பர் 2. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராஜு, ஆரி அண்ட் ஓவியா இவங்களுக்கான ஒரு என்ட்ரி வந்து நடக்குது. ஸோ அவங்க உள்ளே வந்த உடனே வந்து அந்த இடத்துல வந்து என்ன இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது 3 ரிசல்ட்டு, குவாலிஃபைடு, ஆனோல்டு, எண்ட் ஆஃப் ஜர்னி அப்படின்னு சொல்லிட்டு 3 கார்டு வந்து வச்சுருக்காங்க. அதை தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஒரு கண்டஸ்டன்ட் வராங்க. தடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வந்ததாக வந்து சொல்கிறாரு. நான் தமிழ் மீடியத்தில் தான் வந்து படித்தேன். நான் கொரோனா பேட்ச் தான். எனக்கு வந்து நான் காலேஜில் வந்து 59% தான் வந்து எடுத்தேன். ஸோ எனக்கு 15 லட்சம் வந்து ப்ரைவேட் காலேஜில் வந்து கேட்டாங்க. ஸோ என் மாமா பொண்ணையும் வந்து வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. 20லே வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ பிடிக்காம தான் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அது பிடிக்கிற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். என் ஒய்ஃபுக்கு வந்து 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பெரிய குழந்தையும் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, ராஜு வந்து பிடிக்காமலே இவ்வளோ பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டுலாம் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து பேசுகிறதே வந்து ரொம்ப வெள்ளந்தியாக இருந்தது. பட் அவர் பிக் பாஸ்க்கு செட் ஆவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கே வந்து தெரிஞ்சது. பட் ரொம்ப வெள்ளந்தியாக வந்து இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது. சரி உள்ளே போனால் எப்படி, அவர் கான்ட்ரவர்சியாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு. நான் யாருக்கும் அடிமையாலாம் வந்து வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்களும் இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு அடிமையாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஸ்கூல் காலேஜ்லலாம் வந்து இது மாதிரி கேள்வி கேட்பாங்க, அந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆரி வந்து டென்ஷன் ஆகி அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடாது நீங்கள், அது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் மாதிரி வந்து போட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசி அவருக்கு வந்து ஓவியாவுக்கு வந்து அவங்கள வந்து பிடிச்சிருச்சு. ரொம்ப ஜென்யூனாக ஓப்பனாக நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா குவாலிஃபைடாக இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது டக்குன்னு வந்து குவாலிஃபைடு வந்து ஓவியா வந்து எடுத்து காட்டுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தடீஸ்வரன் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்டட்னு நினைக்கிறேன். பிக் பாஸ்க்கு செலக்டடாக இருக்காது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போயே வந்து யார் போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து செலக்டட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கண்டஸ்டன்ட் வந்து ஒருத்தவங்க வராங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு, மோனிகா கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு மேனேஜராக தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல். இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த ஆஃபீஸ்லலாம் வந்து ரொம்ப இங்கிலீஷ் பேசிட்டு ஒரு மேனேஜர் மாதிரி தான் வந்திருப்பேன். எனக்கு இன்னொரு சைடு இருக்குது. ஸோ நான் யார் அப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நான் யார் அப்படிங்கிறத எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்ற ஒரு சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னே இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஆங்கர் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் வந்து எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷனால் ஐடியிலே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து காமன் மேன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்த உடனே அதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எதுவுமே வந்து அவங்க கொடுக்கவே இல்லை ஆன்சரு. அதில் வந்து ராஜு வந்து கவுண்டர் பண்ணி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, இது போதுமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு, ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் வேணும்ல அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் நல்லா என்டர்டெயின் பண்ணுவேன், இங்கே 5 மினிட்ஸ் தானே வந்தாச்சு, ஸோ அது கஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ராஜு வந்து சரி மாதம் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இங்கே இருக்கேன்ல அதுவே பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க சுத்தமாக அவங்க ப்ரிப்பேர்டாகவே வரல. ஏதோ அப்ளை பண்ணியிருக்காங்க, கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா ஓவியா வந்து இப்படி தான் வந்து எல்லா கேள்விக்கும் போரிங்காக ஆன்சர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக அவங்க ஸ்டைலில் வந்து அடித்தாங்க. அதுக்கப்புறம் மோனிகா இருந்துட்டு இல்லை உங்களுக்கு புரியல, நான் என்ன சொல்ல வரேன்னு வந்து புரியல, ஸோ உங்களுக்கு டீகோட் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரியல் லைஃபே வந்து ரொம்ப சேலஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ மோனிகா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட்டட். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா 50 பேரில் ஒருத்தர் செலக்டட், ஒருத்தர் எலிமினேட்டட். ஸோ மிச்சம் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே நாளைக்கு என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஓவராலாக இன்றைக்கி எபிசோடில் எந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எபிசோட் ரிவ்யூஸ் டெய்லியும் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துடும். அதே மாதிரி ஹைலைட்டான விஷயங்களும் நான் குட்டி குட்டி வீடியோஸாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.